Now, may I extend a warm welcome to our esteemed guest of honor, Thiru Singadevan M., Program Manager, Non-Mudalvan Tamil Nadu Skill Development Corporation, Chennai, to felicitate the gathering. Over to Mr. Singadevan. ஸோ எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்ற வரிகளுக்கிடங்க இந்த மாணவ செல்வங்களை வழிநடத்தி நல்ல முறையில் 41 வருடங்கள் இதோடு முடியுது. இந்த 41 வருடங்கள் முடிந்து அடுத்த மைல்கல்லை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெத்தேல் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், மேனேஜ்மெண்ட் மற்றும் அதில் பயின்று நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள், இந்நாள் மாணவர்கள், இப்போ படித்து முடிச்சிருக்கிற மாணவர்கள், அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற பெற்றோர்கள் அனைவருக்கும் என் சிரம் சார்ந்த முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ என்னை பற்றி இன்ட்ரோ பண்ணாங்க. அது மாதிரி இப்போது இதில் என்ன அப்படின்னா, இப்போ இங்கே ஆனுவல் டே செலிப்ரேட் பண்ண வந்திருக்கிறோம். அதே மாதிரி மெயினான ஒரு விஷயம், இங்கே இருக்கக்கூடிய ஆனுவல் டேயில் அவங்க நிறைய பேருக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்போது எல்லாருமே 12ஆம் வகுப்பு முடித்து 98% பர்சன்டேஜ் காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த 98% பாஸ் ஆன எல்லாருமே சாதனையாளர்கள் தான். அதில் குறிப்பாக ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவங்க தான் சக்ஸஸ் ஆகிருக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்டேஜில் அவார்டு கொடுத்துருக்குறாங்க, நமக்கு கொடுக்கலையா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். ஸோ அதோட முடிவில் நமக்கு தெரிய வரும் நம்மளோட வாழ்க்கை என்ன மாதிரி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம எல்லாருமே அந்த கராத்தே கிட்டுங்கிற ஒரு மூவி வந்து ரொம்ப ஃபெமிலியராக எல்லாருமே பார்த்துருப்போம். அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக இந்த குழந்தைங்கள்லாம் பார்க்குறது இந்த சின்சான் மூவி வந்து கார்ட்டூன் நிறையா பார்ப்பாங்க. ஸோ இது ரெண்டுக்குமே நிறையவே காரலேட் ஆகும். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்சான் மூவியில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் போகிறதுக்கு அந்த குழந்தை அந்த கார்ட்டூன் நெட்வொர்க்கில் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுறான் போகிறதுக்கு, என்ன ஏமா கஷ்டப்படுத்துகிறான், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் பெற்றவர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்களை காலையில் அனுப்புகிறீங்க, திருப்பி ஈவினிங் வந்த உடனே அந்த குழந்தைங்களை எப்படி ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறீங்க அப்படிங்கிற சிரமங்கள்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி அந்த குழந்தைங்க படித்து இன்றைக்கி மிக முக்கியமான விஷயம் அந்த இதில் இருக்கிறது என்னென்னா, அந்த கராத்தே கிட்டில் வரக்கூடிய ஒரு ஸ்டோரி வந்து அந்த குழந்தை அந்த ஆசிரியரை பார்த்து அந்த குழந்தை கேட்பார், ஜாக்கிஜானை பார்த்து அந்த ஹீரோ அந்த குழந்தை கேட்பாங்க, அந்த பாம்பு ஆடுற மாதிரியே அந்த குழந்தை ஆடுதே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து அறிவியல் சார்ந்த ஒரு உண்மையாக நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, பாம்பை பார்த்து மனிதர்கள் ஆடுவது இல்லை. ஸோ நம்ம எப்படி நிற்கிறோமோ அதை பார்த்து தற்காத்து கொள்வதற்காக அந்த பாம்பு வந்து அந்த படையெடுத்து அந்த ஆடுற விஷயத்தை வந்து அந்த படத்தில் அழகாக தெளிவுபடுத்தியிருப்பாங்க. ஸோ நீ முன்னேற்றி கொண்டு போகணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு தடைக்கல்லாக இருக்கிறது உங்களுடைய தயக்கங்கள் தான். மாணவ செல்வர்கள், உங்களோட தயக்கங்களை மீட்டெடுத்து நீங்கள் அதுக்கு அடுத்து அதிலிருந்து வென்றெடுத்து வெளியே போகிறதுக்கு முதல் முக்கிய காரணமாக என்ன இருக்கும்னா உங்களோட கல்வி தான். ஸோ கல்வி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நாலேஜ் வந்துடும். ஸோ நாலேஜுக்கு அடுத்ததாக இப்போது தமிழக முதல்வர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த நான் முதல்வன் திட்டம் கடந்த ஒரு வருடமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு வருடத்தில் நாங்கள் வந்து ஒரு 13 லட்சம் மாணவர்களை இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் தமிழ்நாடு அரசும் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மாணவ செல்வங்களை அடுத்த கட்ட நகர்வுக்காக. ஸோ இதில் நம்ம வந்து அந்த இதில் சொன்ன மாதிரி நம்மளை தற்காத்து கொண்டு எப்படி நம்ம முன்னேற போகிறோம், எப்படி இந்த சொசைட்டியில் நல்ல முறையில் வாழ போகிறோம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ ஒரு குறளில் சொல்கிற மாதிரி எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வரும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமான சூழல்களில் வந்திருப்பீங்க. ஒரு சிலர் வேறு காரணங்களுக்காக இங்கே வந்திருப்போம். கடைசி ஆனால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து என்ன ஒரு விஷயத்தை இங்கே ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெத்தேல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஒரு ஆனுவல் டே. இங்கே இதுக்கப்புறமா நிறையா குழந்தைங்களோட ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகளும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கு அடுத்ததாக அந்த அவார்ட் செரமனிஸ் வச்சுருக்கிறாங்க. அண்ட் ஹானரபிள் எம்எல்ஏ மேடம் இருக்கிறாங்க, சயின்டிஸ்ட் மேம் இருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரிசைடிங் அட்ரஸ் எல்லாமே வரும். ஸோ அதில் இருந்து வரக்கூடிய நல்ல கருத்துக்களை எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு உண்டான பாதையை நோக்கி நகருங்கள். ஸோ பள்ளிக்கூடம் முடித்த உடனே அடுத்து என்ன மாதிரியான படிப்புகள் எல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளாக நாங்கள் நிறையா எடுத்துருக்குறோம். அந்த உயர்வுக்கு படி இந்த தமிழ்நாடு அரசு மூலமாக உயர்வுக்கு படி, அடுத்ததாக அந்த ஃபினிஷிங் ஸ்கூல், ஏர்ன் வெல் லேர்ன் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம்ஸ் வந்து கவர்மெண்ட்லேருந்து இருக்குது.
ஸோ அதை பற்றின தெரிவுகள் உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஆசிரியர்களை அணுகுங்க, அதுக்கான தகவல்கள் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கடந்து உங்களோட தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறீங்களோ அதுதான் உங்களை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு முன்னேற்றும் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ ஒரு ரூரல் பேக்ரவுண்டில் இருந்து இன்றைக்கி இங்கே ஒரு அந்த ப்ரேயர் சாங் இங்கிலீஷ் சாங் பாடுறப்போ அவ்வளோ குழந்தைங்க பாடும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்போ கரஸ்பாண்டன்ட் சார் சொன்னாங்க, சார் இவங்க எல்லாருமே வந்து ஒரு ரூரல் ஹம்பிள் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த குழந்தைங்க. ஸோ இன்றைக்கி இவங்க எல்லாருமே இங்கிலீஷில் வந்து ஒரு நல்லா கம்யூனிகேட் பண்ணி பாடுறது வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அவங்க வந்து அவங்களே செதுக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு கல் ரோட்டில் கிடக்கும்போது அதோட மதிப்பு வேறு, அதே கல் சிற்பமாகும்போது நம்ம எல்லாருமே கையெடுத்து கும்பிடுறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் நாளை எல்லோராலும் கும்பிடக்கூடிய கடவுள் சிற்பங்களாக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.